Hello friends, இன்னைக்கு ரெசிபி நவாபி பன்னீர். இந்த பன்னீர் கிரேவி சப்பாத்தி, பரோட்டா, நான் இதுக்குள்ள ரொம்ப நல்லா இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனல்ல நான் சப்பாத்தி வீடியோஸ்லாம் போட்டுருக்கோம். அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். பார்க்காதவங்க பாருங்க. இதை நான் இன்னைக்கு சப்பாத்தி கூட செஞ்சிருக்கேன். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான க்ரீமியான நவாபி பன்னீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பன்னீர் கிரேவிக்கு ஆனியன் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் 2 பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட 5 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட கிரேவியில் சேர்க்கறதுக்கு 1 டீஸ்பூன் கசகசா, ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு அரை மணி நேரம் லைட்டாக வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 15 பாதாம், அதையும் சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு மேலே இருக்கிற தோல் மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணிலாம் சேர்க்க வேணாம், இந்த தண்ணியிலேயே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது கிரேவிக்கு தாளித்து விட்டுக்கலாம். வானலில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் விட்டுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த பட்டர் நல்லா ஊறுகனதும் இதில் ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 பிரியாணி இலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போது இந்த சீரகம் மசாலா எல்லாமே நல்லா பொரிஞ்சு வாசம் வரணும். ஒரு 1 நிமிஷம் இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இதில் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல வெங்காயம் பேஸ்ட்டு, அதை சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி ஒரு 5 நிமிஷம் பக்கமாக ஃப்ளேமை மீடியமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வெந்து பச்சை ஸ்மெல் சுத்தமாக போகணும். அப்போ தான் இந்த கிரேவியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் பச்சை ஸ்மெல் இல்லாமல் வதக்கிக்கணும். இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல முந்திரி, பாதாம், கசகசா எல்லாம், அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுவும் ஒரு 2 நிமிஷம் பக்கமாக வேகட்டும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால அடி பிடிக்கும். இது வதங்கினதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் அலசி அதே தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த கிரேவி நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். தேவைன்னா லாஸ்ட்டாக செக் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ இதில் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது 200 ml இருக்கும். பால் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிரேவி திக்காகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதுக்குள்ளே நம்ம பன்னீர் கட் பண்ணிக்கலாம். நான் இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக தான் கட் பண்ணுறேன். நீங்கள் இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய பீஸாக கூட போட்டுக்கலாம். பன்னீர் ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த பன்னீர் நல்லா சாஃப்டாகவே இருக்குது. இது அப்படியே டைரெக்டாகவே கிரேவியில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த பால்லாம் நல்லா சுண்டி கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் புளிக்காத தயிராக இருக்கணும், ஃப்ரெஷ் தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் இது கிரேவி கொதிக்கட்டும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் சேர்த்துக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பன்னீர் நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னா டைரெக்டாக கிரேவியில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கோங்க, இல்லைனா நெய்யில் கூட நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கிரேவி ஆறுனதுக்கு அப்புறமா திக்காகும். அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஃப்ளேமை சிம்லேயே வச்சு இதை கொதிக்க வச்சுக்கலாம். பன்னீர் அப்போ தான் நல்லா சாஃப்டாகி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா பன்னீர் நல்லா சாஃப்டாகிருச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த கிரேவி. டேஸ்ட்டும் ரொம்ப கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நீங்கள் தயிருக்கு பதிலாக ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் தயிர் சேர்க்கும் போது ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்க்கணும், புளிச்ச தயிர் சேர்க்கக்கூடாது. உப்பு செக் பண்ணி தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் லாஸ்ட்டாக 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். மிளகு பொடி சேர்த்தோம்னா இந்த கிரேவிக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மிக்ஸ்டு ஹர்ப் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக கசூரி மேத்தி, அதையும் இந்த மாதிரி கையில் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான நவாபி பன்னீர் ரெடி. கிரேவி இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் உடனே சாப்பிட்றதுக்கு. நீங்கள் வேணும்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான நவாபி பன்னீர் அண்ட் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.